வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ராமாயணத்தில் நடந்த ஒரு ஆழமான உண்மையை பற்றி பேசப் போகிறோம். ராமர் வைகுண்டத்திற்கு செல்லும் முன் ஏன் லக்ஷ்மணன் முதலில் மறைய வேண்டும்? இதன் பின்னணி தெரியுமா? இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இது லக்ஷ்மணனின் தியாகத்தை காட்டும் ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. லக்ஷ்மணன் யார்? அவர் வேறு யாரும் இல்லை, விஷ்ணுவின் சேஷநாகத்தின் அவதாரம். வைகுண்டத்தில் விஷ்ணு எப்போதும் சேஷநாகத்தின் மேல் அமர்ந்திருப்பார். அதனால் விஷ்ணுவாக இருக்கும் ராமர் வைகுண்டத்திற்கு செல்லும் முன் சேஷநாகமான லக்ஷ்மணன் முதலில் செல்ல வேண்டும். அந்த நாளில் நடந்தது என்ன? ஒரு நாள் துர்வாச முனிவர் அயோத்திக்கு வந்தார். அவர் ராமரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினார். ஆனால் ராமர் ஒரு கடுமையான கட்டளையை அறிவித்தார். என்னிடம் பேசும்போது யாரும் குறுக்கிடக்கூடாது. அப்படி செய்தால் அவரை தண்டிக்க வேண்டும். ஆனால் லக்ஷ்மணன் ஒரு தவறை செய்துவிட்டான். அந்த நேரத்தில் அவன் அரண்மனையை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தான். துர்வாசரை தடுக்க முடியாது. ஆனால் அனுமித்தால் ராமரின் கட்டளையை மீறுவான். அவன் செய்த முடிவு, எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் துர்வாசர் சாபம் விடாமல் இருக்க வேண்டும். அவன் துர்வாசரை உள்ளே அனுமதித்தான். ராமர் மிகவும் வேதனை அடைந்தார். நான் சொன்ன கட்டளை தவறாக இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும். லக்ஷ்மணனின் இறுதி தீர்மானம். ராமா, உன் கட்டளையை மீறியதால் நான் இப்போது இந்த உலகை விட்டு செல்கிறேன். அவ்வளவுதான். லக்ஷ்மணன் சரையு நதிக்குள் இறங்கி ஜலசமாதி அடைந்தான். அவனது மூல ரூபமான சேஷநாகமாக மாறி வைகுண்டத்திற்குச் சென்றான். ராமரின் இறுதி பயணம். லக்ஷ்மணன் சென்றதும் ராமர் முடிவு செய்தார். அயோத்தி மக்களை வணங்கி பரதனுக்கு அரசை ஒப்படைத்து சரையு நதிக்குள் இறங்கி வைகுண்டத்திற்குச் சென்றார். அங்கே விஷ்ணுவாகி லக்ஷ்மணனுடன் சேஷநாகத்தின் மேல் அமர்ந்து வைகுண்டத்தில் இணைந்தார். இந்த கதையை பகிருங்கள். லைக் அண்ட் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். இப்போது அனைவரும் ஸ்ரீ ராம ஜெயம் என்று சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம். இதற்கான முழு வீடியோவில் உள்ளது, பார்க்கவும்.